வெல்கம் டு வர்ஷா கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பு. இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி, பூண்டு, புளி, கசகசா, பட்டை, லவங்கம், முந்திரி. நான் தேங்காய்க்கு பதில் முந்திரி போட போகிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக புளி, ஒரு 10 பல் முந்திரி போட்டுப்போம். அதுக்கப்புறம் கசகசா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 2 மேஜை கரண்டி மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூளை போட்டுப்போம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டனில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை பட்டை, லவங்கம் போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பிரியாணி இலை இருந்தாலும் பிரியாணி இலை போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியன் சீக்கிரமாக வதங்கினா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆயிடுச்சு. இப்போது நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளி சேர்த்துப்போம். இதையும் நல்லா சேர்த்து கிளறிட்டு விடுங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம கழுவி வச்ச மட்டனை போட்டு அதையும் சேர்த்து கிளறி விடலாம். நல்லா இந்த மாதிரி கிளறும்போது மட்டனில் இருக்கிற வாட்டரும் கொஞ்சம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுதை இப்போ ஊற்றிக்கலாம். அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா மசாலாலாம் ஊற்றி கிண்டிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 8 விசில் விட்டு எடுத்து பாருங்கள். சுவையான மட்டன் குழம்பு ரெடி. இது சூடாக சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிம்பிளான மட்டன் குழம்பு இது. சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.